சில்லாம்பல். இது எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? இது நான் பண்ண ஆராய்ச்சி கிடையாது. நான் அது கிரெடிட் எடுத்துக்க விரும்பலை. இது வந்து இப்போ இன்னொருத்தரோட ஆராய்ச்சி தான். அவர் வந்து சிற்றம்பலம் அப்படின்றத தான் வந்து சில்லம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா சில்லம்பலம் தான் சொல்கிறேன். ஒரு ஆன்மீக திரைப்படமே பார்த்தேன் நான். சில்லம்பலம் அப்படின்ற நம்ம ஊரில் இப்போ கந்த சஷ்டி இதெல்லாம் இப்போ கூட திருச்சிற்றம்பலம் படம் வந்திருக்கு இல்லையா? கந்தன் கருணைன்லாம் படம் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி சில்லம்பலம்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் எனக்கு மொழி புரியல, ஆனால் பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கடவுள் சிவனோட வரலாறு எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சிலம்பலத்தோட வரலாறு சொல்கிறாங்க. அதே பேட்டர்ன், சேம், ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன். அதாவது இவர் போனார், இங்கே இந்த மாதிரி தவம் இருந்தார், இது பண்ணார், அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் தொல்லை கொடுத்தாங்க, ஒரு முனிவர் வந்து பண்ணாருன்னா அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட்டர்னே இருக்குது. அவர் தான் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்தார், வந்து எங்களுக்கு தேவையான அறிவெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றது தான் அவங்களோட வரலாறு. இந்த மத ரீதியான கனெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த தோணுச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈக்குவலாக ஒரு விஷயம் வந்துடுவேன். ரைட், அதுதான் வராமல் இருக்கு. எஸ், அதுதான் பெரிய அரசியலாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸ் வச்சு தான் வந்து இதை பிரித்து இந்த ஆராய்ச்சிகள் முடிவில் வர இந்த முடிவு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சொன்னால் நம்மளுக்கு நிறைய பவர் ஆகிடும். ஓகே, எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ ஒரு பெரிய ரீசர்ச் நடக்குது மருத்துவ உலகத்தில் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களே, அது இன்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த லேண்ட்செட் மாதிரியான உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழ்களில் வெளியிடப்பட்டுட்டே இருந்துச்சு. ஏன்னா லேண்ட்செட்டில் வந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க, ஆத்தென்டிகேஷன் எடுத்துப்பாங்க. இந்த மருத்துவ உலகத்தில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே மக்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. அது மாதிரி எதுக்காக இது போல் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுறதுக்காக ஒரு டொமைன் இல்லாமல் இருக்குது. ஒரு உலகம் முழுக்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொமைன் இல்லாமல் இருக்குது. ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொமைன் இருக்குது. ஆக்சுவலாக அது அவங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. எங்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த டொமைனு. அவங்களோட வேலையே அதுதான். இப்போது இந்த சர்பன் மவுண்ட் சொன்னால அந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு கிடச்சிது. அந்த எலும்பு வந்து கால் எலும்பு, இந்த பீஸ் எலும்பு தொடை எலும்பு. அந்த தொடை எலும்பு வந்து அந்த மனிதனோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சப்போ கிட்டத்தட்ட 40 அடி உயரம். பிக் ஃபுட் மாதிரி சொல்கிறீங்க? பிக் ஃபுட்டை விட பெருசு. 40 அடி உயரம் இருந்த ஒரு மனிதனோட எலும்பு தான் அங்கே கிடச்சிது அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அடுத்த நாள் ஸ்மித்சோனியன் சொசைட்டி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த எலும்பு கிடைக்கவே இல்லை. வேறு 2 எலும்புகள் இருக்கிறதா இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எலும்பு இல்லை நாங்கள் எடுத்தது அப்படின்னு அவங்க இதை கேஸ் போட்டாங்க. அப்புறம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்படியே முடிஞ்சிச்சு அந்த கேஸ். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இங்கே கூட டைனோசர் முட்டைலாம் கிடச்சது முதல்ல சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது சுண்ணாம்பு கட்டிப்பா, அதெல்லாம் டைனோசர் முட்டை இல்லைன்னு சொன்னாங்க. டைனோசர் முட்டை வந்து நம்மளோட கலாச்சார சம்மந்தம் இல்லாத விஷயம். அது கிடச்சா பரவாயில்ல, கிடச்சிட்டோன்னு விட்டுருவாங்க. உத்தரப்பிரதேசில் கிடச்சிது. ஒரு அரக்கனோட ஒரு பெரிய மனிதனோட எலும்பு கூட கிடச்சிது. நியூஸ் பேப்பரில் வந்தது. அந்த நியூஸ் பேப்பரோட கட்டிங் கூட இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்மித்சோனியன் சொசைட்டி வந்தாங்க. அப்புறம் அது கிடையாது. என்ன பேர் அதுக்கு? ஸ்மித்சோனியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. யார் அதுக்கு ஃபுல்லாக ஃபவுண்டர்? அவங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலையே இதுதான். உலகம் ஃபுல்லாக எதெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சுருவாங்க. உண்மையான வரலாறு வெளில வர விடாமல் பார்த்துக்குவாங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணதுன்னு நினைக்கிறேன், யூரோப்பியன்ஸ்லாம் சேர்ந்து. அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் சொன்னால், இப்போ கிராண்ட் கேன்யன்னு ஒரு இடம், ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது அமெரிக்காவில். அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணார், படகுல போகிறாரு. ரொம்ப பெருசு, சுற்றி பார்க்குறதுக்கே 1 வருஷம், அவ்வளோ பெருசு அந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் போகும்போது ஒரு மலை விளிம்பில் ஒரு இது ஓப்பனிங் தெரிஞ்சிருக்கு. கதவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காரு. உள்ளே போய் பார்த்தா மம்மீஸ் இருந்திருக்கு, சிலை இருந்தது. அந்த சிலை யாருன்னு பார்த்தா புத்தர் சிலை இருந்திருக்கு. அமெரிக்காவில் கிராண்ட் கேன்யனில் புத்தர் சிலை இருக்குது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. வெளில வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன், எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகலைன்னா இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரே நாள் தான். அடுத்த நாள் வந்து அந்த எல்லா மொத்த நியூஸ் பேப்பரையுமே கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளியே போட்டு இந்த வீடியோவை தூக்கிடுவோம் இந்த அளவு பார்க்குறதுங்களா? அந்த ஆள் அதோட காண போயிட்டார். அவரை பற்றி எந்த நியூஸுமே கிடையாது. ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அந்த அவ்வளோ பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பரில் ஒன்று தான் கிடச்சிருக்கு. அந்த இடத்தையும் சீல் பண்ணி அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது. இதை பற்றி கேள்வியும் கேட்க முடியாது. யாரை போய் கேட்பீங்க? ஏதோ நம்ம அடையாளத்தை மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்தாத மாதிரி அழுத்திட்டே வர ஒரு குரூப்பு. இப்போது அமெரிக்காவில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி புத்த மதம் இருந்ததுன்னா, அப்போ இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிங்க கிடையாது, இவங்க வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற வாய்ப்பு வந்ததுன்னா அவங்க பவர்ஃபுல் ஆகிடுவாங்கல்ல. அந்த ஒன்று தான் ரீசன். பழங்குடிகள் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க இல்லையா? அவங்கள வளர விடக்கூடாது. இதுதான் மேட்டர். விஜய் ப்ரோ, இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது.
நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட நம்ம இருக்கிற டைமென்ஷனுக்குள்ளேருந்து வெளியில் போனாலே நிறைய பீயிங்ஸ் இருக்கும். அதாவது நம்மள மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரத்தமும் சதையுமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அன் எனர்ஜி, நம்மளே ஒரு எனர்ஜி தானே, ஏன்னா எனர்ஜி ட்ராப்ட் இன்சைட் திஸ் பாடி. அந்த மாதிரி எனர்ஜி, பாடி இல்லாத எனர்ஜி நிறைய இருக்கும் அப்படின்றது தான். அந்த எனர்ஜியால் இந்த டைமென்ஷனுக்குள்ளே வர முடிஞ்சதுன்னா அது வந்து ஏலியனாக தான் நம்ம பார்ப்போம். நம்மளே ஏலியனாக தான் பார்க்குறேன் நான். இந்த பூமியில் வந்து இந்த பூமியோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் வாழ்கிற ஒரே உயிரினம் நம்ம தான். எதுக்குடையுமே செட் ஆகாது. நம்மளோட இன்டெலிஜென்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே இருக்கும், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கும் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக இருக்குது, ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறத விட இப்போது சமீபத்தில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸே ஒத்துக்குச்சு. கனடா நாட்டு இவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரிட்டையர்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொன்னார், ஏலியன்ஸ் இருக்குது, ஆமாம் இருக்குது அப்படின்னு. நாசாவில் இப்போ லாஸ்ட்டாக ஒத்துக்கிட்ட விஷயம், கொரோனா வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் ஏலியன்ஸ் இருக்குது. 3 வீடியோஸை வெளியிட்டு இருந்தாங்க உங்களை பென்டகன்ல இருந்து ஒத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறதே வந்து தவறான விஷயம். ஏன்னா சயின்டிஃபிக்காக இப்போ அகாடமியில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தேவை, நாசாவில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாசாவில் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, ஆனால் இன்னும் முழுமையாக ஒத்துக்கல அவங்க. அந்த பாடி ஷேப்பில் எதுவுமே காட்டல, ஜஸ்ட் ஒரு யூஎஃப்ஓ பறந்து போயிருக்கு, அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதை மட்டும் பார்த்துருக்காங்க அவ்வளோதான். அப்படின்னு சொல்கிறத விட அவங்க வந்து நிறைய ப்ரெசன்ஸை பார்த்துட்டு தான் வராங்க அவங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து வெளிப்படையாக ஒத்துக்கல. ஏன்னா வெளிப்படையாக ஒத்துக்கும் போது ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வரும் மக்களுக்குள்ளே. ஏலியன்ஸ் இருக்காங்களா, அப்போ நம்ம இந்த சாமி கும்பிடத்துலாம் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கைகள்லாம் உடைபட ஆரம்பிக்கும். அதனால் இது வெளி கொண்டாடாமல் இருந்தாங்க. இப்போ கடைசியாக அவங்க கொரோனாவுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சிவில் அண்ட்ரஸ்ட் வரதுக்கு முன்னாடி கொரோனா வந்து அமுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே 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 நீங்கள் வந்து உருவத்தை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லை, அது எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எனக்கு வந்து அதை பார்க்கணும்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே இட்ஸ் அ வெரி பிக் திங். இவ்வளோ நாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இருக்குன்னு சொல்கிறது இட்ஸ் த பிக் திங். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்கு பர்சீவ் பண்ணி அது என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ இருக்குது. ஏன்னா எதுக்காக இந்தளவு ஆழமாக நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாசாவோட ப்ராஜெக்ட்டு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லிட்டு அதை விண்ணில் அமைச்சிருக்காங்க. அது போயிட்டு மனுஷனோட ஆதிப்புள்ளி எதுவாக இருக்கும், பூமியோட ஆதிப்புள்ளி எதுவாக இருக்கும், பிக் பேங் தியரி அப்படின்றது உண்மையா, வேற்று கிரகவாசிகள் இருக்கா இல்லை, இதான் மெயினான கோலாக நாசாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சைனாவில் பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய டெலஸ்கோப்பை உருவாக்கி அதில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வப்போது தகவலை வருது, இது போல் எங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்குது, அது ஏலியனோட சிக்னலான்னு தெரியல, அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க. பெரிய அளவுக்கு ஃபண்டை இன்ஃப்ளோவாக போடுறாங்கன்னா அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். அந்தளவு ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறாங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன், ஏலியன்ஸ் அப்படின்ற விஷயம் உண்மையான கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு நியூஸ் வந்தது, அந்த நியூஸ் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் வந்து சொல்கிறாரு. இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்ச நாள் காணாம போயிடுச்சு, பெருசாக அழுத்தம் இல்லாத நியூஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உண்மை இல்லாத நியூஸாகவும் மாறிடுச்சு. அது வந்த கொஞ்ச நாள்லேயே என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் இப்போ அரசு ஆட்சி பண்ணுறவங்கலாம் வந்து மனுஷங்களே கிடையாது, இவங்கெல்லாம் வந்து ரெப்டிலியன்ஸ், ஊர்வன வகை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஊர்வன வகை சார்ந்தவங்கன்னா எப்படின்னே புரியும். நம்ம அது ஒரு தியரி இருக்குது, மனுஷன் குரங்குலேருந்து வரல, தண்ணியிலேருந்து ஊர்வனத்துலேருந்து மனுஷனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது வேற ஏலியன் கான்செப்ட்டுக்கு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஷேப் ஷிஃப்டிங் ரெப்டிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மனுஷனாக வந்து இவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க, மனுஷனாக இல்லாத டைமில் இவங்க பள்ளி ஒரு ராட்சச பள்ளியாக சுற்றிட்டு இருப்பாங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரஷ்ய அதிபர் புத்தின் என்ன சொன்னார்னா, இவங்க குயின் இருக்காங்க இல்லையா, ராணி எலிசபெத் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்னை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நான் அடங்க மாட்டேறேன் அப்படின்றதுனால என்னை கூட்டிகிட்டு போய் அவங்களோட உண்மையான உருவத்தை எனக்கு காமிச்சாங்க. புட்டின் சொன்னாரா இது? புத்தின் சொன்னது இது. ஓகே. ஸோ உண்மையான உருவத்தை காமிச்சாங்க, ஷீ இஸ் அ ரெப்டிலியன், எனக்கு காமிச்சிட்டு என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். எத்தனை வருஷம் இது? இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் செய்தி. ஆமாம், சமீப காலத்தில் வந்த நியூஸ் தான் இது. வந்ததுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை. சரி, நிஜமாலுமே ஒரு அடங்கி தான் போனாரா அதுக்கு பயந்து அப்படின்னா இல்லை, அடங்கலை அவர். ஏன்னா அந்த நியூஸை வெளியிட்டதே வந்து அவர் அடங்கலைன்னு காமிக்கிறது தான். சொல்லிட்டார் இல்லையா, வெளில வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நியூஸை பற்றி கொஞ்ச நாளைக்கு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு ஃபேக் நியூஸு, அது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போயும் நீங்கள் போய் அந்த நியூஸை பற்றி படிச்சிங்கன்னா அது அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸில் இருக்கும், நிஜமாலுமே அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய இந்த ஏலியன் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும்.
என்ன விஷயத்த சொல்ல மாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லிட்டா நம்மலாம் வேலை செய்கிறத நிறுத்திடுவோம் அப்படின்ற அந்த கருத்து இருக்கும். அவங்க இவ்வளோ நாளாக செட் பண்ணி வச்சது உடஞ்சிரும். அந்த ஸ்லேவரி பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா யாருமே நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, யாருமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த சொல்லாத விஷயங்களில் முக்கியமான விஷயமே இந்த ஏலியன் விஷயம்தான். ஏன் இது ரொம்ப கான்டாக்டில் இருக்கிற ஒரு குரூப்பே இருக்குது. யூஎஸ்லலாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எல்லாருமே கான்டாக்டில் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி தான் இவங்கெல்லாம் வேலையை செய்கிறாங்க, அவங்கள வச்சு தான் இவங்க பொலிட்டிக்கல் சிஸ்டமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க உலகத்தில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இல்லை நான் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன டைமென்ஷனில் உட்காந்துட்டு இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிற ஒரு ரொம்ப அபத்தமான விஷயம். உலகத்தில் எவ்வளோ, இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்குது, எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது, என்ன இருக்குன்னே தெரியும், எவ்வளோ பெருசுனே தெரியாது. இட்ஸ் வெரி வாஸ்ட். நம்மளால் மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு வாஸ்ட். அதில் நம்ம மட்டும்தான் உயிரினம்னு நினைக்கிறது, அட்வான்ஸ்டாக அறிவாளி உயிரினம்னு நினைக்கிறதும் தப்பு. ஏலியன் நீங்கள் ஏலியன்னா உடனே பயங்கரமாக பல்லு கவனெலாம் வச்சு தான் பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்டிமீட்டர் சைஸில் கூட இருக்கலாம், சென்டிமீட்டரோட சின்ன சைஸில் கூட இருக்கலாம்னு சொல்ல வராங்க. ஏன்னா நீங்கள் இந்த நியூஸையும் படித்து பாருங்கள், இது ஆத்தென்டிக் நியூஸ் இருக்கும், ஆனால் அதை பற்றி எக்ஸாக்ட் நியூஸ் போட்டிருக்க மாட்டாங்க. என்னென்னா கேரளாவில் ஸ்ரீலங்காவில் ரெட் ரெயின்னு ஒன்று வந்துச்சு. ஆமாம், இந்த ரெட் ரெயின் வந்துச்சா, வந்தப்போ அது ஃபுல்லாக சிகப்பு கலரில் மழை பெய்யுது, எல்லாத்துலேயும் சிகப்பு கலரில் ரத்தம் மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்கு. என்ன இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட்டு போய் ஐஐடியிலேருந்து போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஃபங்கஸ் எதுலையோ காற்றுல தண்ணியில் மிக்ஸ் ஆகி க்ளவுட்லேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் 2 விஷயம். ஒன்று என்னென்னா, இந்த ஃபங்கஸ்க்கு டிஎன்ஏவே கிடையாது. உலகத்தில் ஒரு உயிரினம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கணும். டிஎன்ஏ இல்லைன்னா அது உயிரினமே கிடையாது. இந்த ஃபங்கஸ்ன்னு சொல்கிறதுக்கு டிஎன்ஏவே கிடையாது ஒன்று. 2வது அது ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ரீப்ரொடியூஸ் பண்ணதுன்னா பெருகுது. இது 2மே இந்த மழையை எப்போ வந்ததுன்னா, ஒரு எரிக்கல் விழுந்ததுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. அந்த எரிக்கல் விழுந்து கொஞ்ச நாளில் தான் இந்த மழையே வந்ததுன்னா, அப்போ அந்த எரிக்கல் தான் கொண்டு வந்ததா இது அப்படின்றதான் கேள்வி. இது ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்ற நியூஸையும் மறைச்சிட்டாங்க, இதில் டிஎன்ஏ கிடையாதுன்ற நியூஸையும் மறைச்சிட்டாங்க. அது ஏலியனாக இருக்கக்கூடாதா? there is replication but not a DNA. நாட் அ டிஎன்ஏ. ஓகே, அண்ட் இட் இஸ் நாட் ஆஃப் எர்த். பூமி சார்ந்த விஷயமே கிடையாது. அப்படின்னா அது என்னது? இட் இஸ் ஏலியன். இப்போ வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்கலை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை மட்டும் இல்லை, அடிக்கடி அது போல் சிகப்பு நேரத்தில் மழை பெய்யும். அது கேரளாவில் மெஜாரிட்டி, இலங்கையில் மெஜாரிட்டி. ஆனால் ஒரு தடவை நீங்கள் சொல்கிற அந்த ஒரு தேரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா இதுவே ஷாக்கிங்காக இருக்குது. 100 நியூஸ் படிச்சிங்கன்னா அதில் 2 நியூஸில் தான் இந்த உண்மையை போட்டிருப்பாங்க. அது டிஎன்ஏ கிடையாது, இல்லாத ஒரு ஃபேக்குன்னுவாங்க. அது ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போலாம் ஆர்டிஐ இருக்குல்ல, முடிஞ்சால் போய் அந்த ஐஐடியில் போய் ஆர்டிஐ போட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம பண்ண ஆராய்ச்சி விட இந்த ரெட் ரெயினை பார்த்துட்டு வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி இதை பார்த்து வியந்து போனாங்க. இது ஒரு பயங்கரமான விஷயம். அவங்களே ரிசல்ட் சொன்னாங்க. அவங்களும் இதே தான் சொன்னாங்க, டிஎன்ஏ இல்லாத ஒரு உயிரினம். ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனா உயிரினம், ஆனால் டிஎன்ஏ இல்லை. உலகத்துலேயே ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி அதை அப்படியே மறைச்சிருவாங்க. அது இட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏதோ ஒரு நடிகை கல்யாணம் ஆகிடும், அதில் ஏதாவது ஒரு நாடகம் அப்படியே எல்லாம் மறந்துடுவாங்க. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ண மாட்டாங்க. ஓகே, சூப்பர். தெரிஞ்சுக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக்க நன்றி விஜய்.